ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிவர் பேரு வௌரி ரிவர்னு சொல்லுவாங்க. இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு. இதுல ஒரு ஐலாண்ட்ல உள்ள ஒரு வில்லேஜ் இருக்கும். நம்ம இன்னைக்கு அங்க போய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாங்க இருக்கிறது ஆப்பிரிக்கால, கேமரூன்ங்கிற கண்ட்ரி, துவாலாங்கிற சிட்டி. ஆப்பிரிக்கால இருந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்களும் வாங்க, எங்க கூடவே டிராவல் பண்ணி நம்ம அந்த ஐலாண்ட்குள்ள போய் வில்லேஜ் எல்லாம் எப்படி இருக்காங்க மக்கள் எல்லாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். இப்போ நான் நிற்கிற இடத்துல தான் நம்ம அடிக்கடி மீன் வாங்க வருவோம். தூரமாக தெரிகிற ஐலாண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஐலாண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த ஐலாண்டுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பேப்டிசம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் சர்ச்சில் தான் ஞானஸ்நானம் எடுப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே வந்து சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி தண்ணியில் எடுத்துக்குவாங்களாம். இன்றைக்கி நாங்கள் யார் யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர், கூட பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர், சேஃப்டிக்காக கூட கூட்டிகிட்டு போகிறோம். அதே மாதிரி நமக்கு லாங்குவேஜும் தெரியாது, அதுக்காக அவங்க கூட வந்தால் சேஃபாக இருக்குங்கிறதுக்காக டேவிட்னு ஒருத்தரை கூட கூப்பிட்டு போகிறோம். இப்போ இந்த போட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே வரைக்கும் போக போகிறோம். ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes அளவு தான் இருக்கும். இந்த வாட்டி நான் மற்ற எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த மாதிரி ஐலாண்ட் போகிறோங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நாங்கள் போக போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் கேட்ட யாருமே வந்து அங்கே போனதில்லை, ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு, நாங்களும் போகிறோன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அங்கே போயிட்டு வந்ததாக சொல்லவே இல்லை. ஸோ அந்த இடம் எப்படி இருக்குங்கிறது தெரியலை. நம்ம தெரியாமல் புது இடத்துக்கு எல்லோரையும் கூப்பிட்டு போகிறது நல்லா இருக்காது. அதனால் சரி, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு வருவோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எல்லோரையும் இன்னொரு டைம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக யார்கிட்டையுமே நான் சொல்லலை. ஆனால் போயிட்டு வந்த பிறகு நினச்சேன், நல்ல வேளை நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் போனது ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்றது. வீடியோவில் பாருங்கள் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. எங்களை தவிர அந்த வில்லேஜுக்கு போகிறவங்க நிறைய பேர் அந்த போட்டில் வந்தாங்க. நாங்கள் அந்த வில்லேஜுக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து நமக்கு நியூ இயருங்கிறனால அங்கே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போல். ஸோ அதுக்காக மைக் செட்டு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் எல்லாமே இங்கே துவாலாலேருந்து தான் எல்லாமே படகுல அங்கே போகுது. நம்ம போகிற இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய போட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன படகுலையும் அங்கேருந்து மக்கள் வராங்க. இந்த மாதிரி 2 பேர் 3 பேரை தான் அதில் உட்காந்து வர முடியும். இந்த மாதிரி படகுல தான் அங்கேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து விற்கிறாங்க. அங்கேருந்து மீன் கொண்டு வராங்க. படகு வருதுன்னொடனே இங்கே வந்து மீன் விற்கிறவங்க எல்லாரும் வரிசையாக ரெடியாக இருக்காங்க. வந்தவுடனே மீன் எடுக்கிறதுக்காக அவ்வளோ போட்டி போட்டு மீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க வாங்குகிற ஃபிஷ்ஷை தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம். இதுதான் நம்ம ஃபிஷ்ஷு வாங்குகிற இடம். ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கடைசியில் பார்த்தா எங்களை தவிர நிறைய மக்கள், அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து வந்தாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அந்த வில்லேஜ் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குது, எல்லோரும் போகிறாங்க வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது, அப்படியே நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. நாங்கள் அந்த இடத்துக்கு போனது 10 மணி கரெக்டாக. எல்லோரும் வந்து போட் எடுக்கிறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் போட் எடுக்கிறாங்க. அந்த சைடு ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள். அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நாங்கள் வந்து துவாலா சிட்டிக்குள்ளே உள்ளே போக முடியும். இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே பிரிட்ஜு இது மட்டும்தானா. இந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன போட்டு மீன் பிடிக்கிறதுக்கும், அப்புறம் இதே மாதிரி ட்ரிப்பு கூட்டிகிட்டு போக 2-3 பெரிய போட்ஸும் இருக்குது. நம்ம போட்டில் ஒருத்தர் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காரு பாருங்கள். தலையில் கேப்பு, அப்புறம் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாலை மாதிரி போட்டு. இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு சீஃபாக. சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு சீஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாகவே இந்த மாதிரி கேப்பும் அந்த மணியும் போடணும் கழுத்தில். நம்ம ஊர் கிராமத்துலலாம் இந்த பஞ்சாயத்து தலைவர், அப்புறம் இந்த பிரசிடெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே வந்து வில்லேஜோட ஹெட்டுக்கு வந்து சீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 20 minutes போட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அப்படியே ரிலாக்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு. அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரைப், அதாவது பழங்குடியின மக்கள் தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பேர் ஏதாவது இருக்குமே, ட்ரைபோட பேர் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களை வந்து துவாலா ட்ரைப்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அதாவது நாங்கள் இருக்கிற ஊர் பேர் துவாலா, இதோட பழங்குடியின மக்கள் தான் அந்த வில்லேஜில் இருக்காங்க. ஸோ துவாலா ட்ரைபுன்னு தான் வந்து அவங்கள சொல்கிறாங்க.
இப்போ நம்ம கிளம்புன இடத்துலேருந்து தூரமாக வந்தாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது தூரத்தில் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டை நெருங்க எனக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. உள்ளே எப்படி இருப்பாங்க ஆளுங்கள்லாம், அங்கே உள்ளே என்ன தான் இருக்குது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிற ஒரே ஆர்வமாக இருந்தது. இது வந்து அந்த ஐலாண்டோட கரைகள் தான். இது மரங்கள் தான் நிறைய இருக்குது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். நம்ம இங்கேருந்து போட்டில் போகிற மாதிரியே ஆப்போசிட்லேருந்து, அதாவது அந்த ஐலாண்ட்லேருந்து போட் வந்து மக்களை கூட்டிகிட்டு போகிறாங்க துவாலாக்கு. மக்கள் வந்து துவாலாக்கும் அந்த ஐலாண்டுக்கும் போக வர தான் இருக்காங்க. எப்படி நம்ம ஊரில் மினி பஸ் போகுதோ அந்த மாதிரி போட்டு வந்து இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே தான் இருக்குது, ட்ரிப் அடிச்சுட்டே தான் இருக்குது. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஒரு கேரளா ஃபீல் தான் வந்தது. அப்படியே கரை பக்கத்துலேயே வீடுகள், முன்னாடியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட் வச்சுருக்காங்க. அவங்கவுங்க தனியாக வேணும்னா கையில் துடுப்பு போட்டே போயிடுவாங்களாம். ரொம்ப ஒரு அமைதியான இடம். போனதுலேருந்து அவ்வளோ ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஒரு பேச்சு சத்தம் கூட எனக்கு அங்கே கேட்கல. அவ்வளோ அமைதியாக இருந்தது அந்த கிராமம். இப்போ நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் பேசிட்டேன், நான் உங்களுக்கு அந்த வில்லேஜ் பேரே சொல்லலை பாருங்கள். அந்த வில்லேஜ் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிபாலே வில்லேஜ்னு தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ட்ரைபுக்கு பேர் துவாலா ட்ரைப். இந்த ஜிபாலேங்கிற பேருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த கதை சொன்னாங்க. நான் அந்த இடம் வரும்போது உங்களுக்கு அந்த கதையை நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அது எதுக்காக ஜிபாலே வில்லேஜ் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அங்கே போய் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜுக்கு ஒரு கார்டியன் இருக்காங்க. ஸோ அந்த காட்கிட்ட நம்ம வந்து யார் என்ன நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம எதுக்காக வந்திருக்கோம், என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சைன் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளேயே போக வேண்டியிருக்கு. இதுதான் அந்த வில்லேஜோட நேம், ஜிபாலே. இந்த வில்லேஜ்லேயே ஒரு ஸ்கூலும் இருக்குது. அதோட நோட்டீஸ் போர்டு மாதிரி தான் இங்கே வந்து ஒரு பேனர் மாதிரி வச்சுருக்காங்க டீட்டெயில்ஸோடு கொடுத்து. இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய இமேஜினேஷன் வேறு மாதிரி இருந்தது. அந்த வில்லேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் உள்ளே போகும்போது அப்படியே ஆப்போசிட். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அன்னாசி பழச்செடி இருந்தது. நீங்கள் யாரெல்லாம் அன்னாசி பழச்செடி பார்த்துருக்கீங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என் ஃப்ரெண்டு ஒரு தடவை அவங்க மொபைலில் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து நேராக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அன்னாசி பழச்செடி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. கத்தாழை மாதிரி தான் இருக்குது, நடுவில் அன்னாசி பழம் இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து நிறைய கரும்பு வச்சுருந்தாங்க. கரும்பும் அன்னாசி பழமும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சும்மா குப்பையில் அங்கங்கே முளைச்சி கிடக்கு. நம்ம வந்து ரேராக பார்த்ததே இல்லை. நம்ம இது வரைக்கும் அன்னாசி பழமே செடியே நான் பார்த்ததில்ல. அங்கே வந்து சும்மா குப்பையில் முளைச்சி கிடக்காது. இந்த ஜிபாலே வில்லேஜுக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகவும் முடியும், வெளியே போகவும் இதே வழி தான். வேறு எந்த வழியாகவும் உள்ளே வர முடியாது. இந்த ஜிபாலே வில்லேஜோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டோம். அதுக்கு வந்து 4600 ஹெக்டேர் அப்படிங்கிறது சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஐலாண்ட் மாதிரியே பக்கத்தில் சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அந்த ஐலாண்ட்ஸ்லலாம் மக்கள் யாருமே வசிக்கலை. இந்த ஒரு ஐலாண்டில் மட்டும்தான் மக்கள் இருக்காங்க. உள்ளே போக பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம ஊர் சைடில் கிராமத்துக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடச்சிது. நம்ம தமிழ்நாட்டில் ஊர் சைடில் ரொம்ப சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கும்ல, அங்கே ரோடு எப்படி இருக்கும், அங்கே வீடுகள்லாம் எப்படி இருக்கும், இந்த ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும் அங்கெல்லாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. நாங்கள் போகிற வழியில் ஒரு 2 பாட்டி உட்காந்து சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம குட்டீஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு திருப்பி வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் உட்காந்து பேசிகிட்டே தான் இருந்தாங்க. இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் என்ன லாங்குவேஜஸ் பேசுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, துவாலாவில் என்ன மக்கள் வந்து என்னென்ன லாங்குவேஜ்லாம் பேசுகிறாங்களோ அதுதான் பேசுவாங்க, புதுசாக வேறு எதுவும் அவங்க பேசலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கேமரூனில் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு தான் மெயின். அதை தவிர 250 லோக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிஜின் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. அந்த லாங்குவேஜ் நிறைய மக்கள் பேசுகிறாங்க. அதை தவிர ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்கள ஃப்ராங்கோஃபோன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்கள ஆங்கிலோஃபோன்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்கள் கூட வர கைடோட வீடு, அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு அவரோட வீடு. மறுநாள் நியூ இயருங்கிறனால அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நைட்டு பார்ட்டிக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்காக தான் அந்த ஸ்பீக்கர் செட்டெல்லாம் வந்து நம்ம வந்த போட்டில் ஏற்றுறாங்க. இப்போ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வண்டியில் வச்சு இழுத்துட்டு போனாங்க இல்லையா, அது ஒன்று தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இங்கே ஜாமானெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேறு எந்த வண்டி ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. எங்கே போனாலும் நடந்து தான் போகணும். அங்கே பார்த்தேன் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே அடிக்குழாய் பார்த்தேன். உப்பு தண்ணி அடிக்குழாயெல்லாம் நம்ம ஊரில் முன்னாடி இருக்கும்ல தெருக்களில், அதே மாதிரி அடிக்குழாய் இருந்தது.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணாங்களோ அதே மாதிரி கேமரூனை முன்னாடி காலத்தில் ஜெர்மன்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் பயன்படுத்தின பீரங்கி தான் இது அங்கே இருந்தது. அதாவது வண்டி ஃபுல்லாமே மண்ணுக்கடியில் புதைஞ்சிடுச்சான். அந்த மேலே உள்ள அந்த இது மட்டும் அந்த வெளியே தெரியுது. அதை தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு. கேமரூனுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச இயர் வந்து பார்த்திங்கன்னா 1960 வந்து கிடச்சிதான். அவங்க வந்து ரூல் பண்ணப்போ, அதாவது 1916 டைம்ஸ்லலாம் வந்து அவங்க இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங்கெல்லாம் வந்து ஜெர்மன் பில்டிங்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. நான் ஒன்றொன்னா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற வீடுகள் எல்லாமே வந்து இப்போ இருக்கிற மக்கள் வசிக்கிற வீடுகள் தான். மக்கள் வந்து இவ்வளோ கிராமத்தில் இருந்தாலுமே அவங்க வீட்டை சுற்றி அவ்வளோ க்ளீனாக அப்படியே சுத்தமாக ஒரு புல் கூட இல்லாமல் அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஜபாலே வில்லேஜவே ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஜபாலே 1, ஜபாலே 2ன்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அதில் இந்த பக்கம் இருக்கிற வீடுகள் எல்லாமே ஜபாலே 1ல் வருது. நம்ம ஆப்போசிட் சைடில் போகும்போது உங்களுக்கு ஜபாலே 2 உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்கிறது ஒரு மானுமெண்ட் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜோட பழைய சீஃப் இருப்பாங்கல்ல, அதாவது தலைவர் இருப்பாங்கல்ல, அவங்களோட சமாதி. அவங்க இருந்த வீடையுமே வந்து ஒரு மாதிரி அவங்க ஃபோட்டோலாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கலாமான்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க அலோவ் கிடையாது, நாங்கள் வந்து அதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே உள்ளே போயெல்லாம் பார்க்க முடியலை. நிறைய இந்த மாதிரி அங்கங்கே சமாதிகள் இருக்குது. இங்கே கேமரூன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சொந்தமான இடம் இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயே, அதாவது வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல அவங்க சொந்தமான இடத்துலையே தான் புதைச்சிக்கிறாங்க. இப்போ நான் காட்டுற செடி பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து தண்ணியில் போட்டு காய்ச்சி இந்த மக்கள் எல்லாருமே குடிக்கிறாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இலையை பிச்சு ஸ்மெல் பண்ணும்போது லெமன் ஸ்மெல் தான் வந்துச்சு. நாங்கள் இருக்கிற வீட்டிலையே எங்கள் வீட்டை சுற்றி பெரிய காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாத்தா பாட்டிங்கள்லாம் இறக்கும்போது அங்கேயே தான் புதைச்சி அவங்கள வந்து சமாதி கட்டி அங்கேயே தான் வச்சுருக்காங்க. நானுமே பார்த்துருக்கேன். கீழே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு சொந்தமான இடம் இருந்துச்சுன்னா இங்கேயே தான் நாங்கள் வந்து புதைச்சிக்குவோம் அப்படின்னு. இதே மாதிரி எல்லா வீட்டு பக்கத்துலேயுமே ஒரு சமாதி இருந்துச்சு அங்கே. இன்னொரு வியர்டான ஒரு பழக்கம் வந்து நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி நம்ம ஜாக் மேடம் கிட்ட கூட கேட்டேன். அவங்க சொன்னது என்னதுன்னா, கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி தாத்தா இப்போ யார் இறந்தாலுமே அவங்கள புதைச்சி வைப்பாங்கல்ல, கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்த மறுபடியும் தோண்டி அவங்க மண்டை ஓடை மட்டும் எடுத்து தனியாக வச்சு அவங்க சாமி கும்பிடுவாங்களாம். அந்த ஒரு பழக்கம் வேறு முன்னாடி இருந்திருக்கு. ஆனால் இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக் மேடம் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த கிராமத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பார்க்கும்போது கிராமம் மாதிரியே இல்லை, காடாக தான் இருக்குது ஃபுல்லாக. ஆக்சுவலாக இதோட நிலப்பரப்பு 4600 ஹெக்டேர்னு சொல்கிறாங்க. நாங்கள் சும்மா போனது ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவு தான் நடந்து போனோம். அவ்வளோதான் இருக்குது மொத்த கிராமமே. அங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ பாப்புலேஷன்னு கேட்டிங்கன்னா மொத்தமே 200 பேர் தான் இங்கே இருக்காங்க. நான் திருப்பி கேட்டேன் அவங்ககிட்ட, 200 ஃபேமிலிஸா 200 மெம்பர்ஸா அப்படின்னு கேட்டேன். இல்லை, மொத்தமே 200 பேர் தான் கவுண்ட்லேயே இருக்காங்க இந்த கிராமத்தில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வந்து ஆட்சி செஞ்சப்போ இந்த இடத்துல வந்து அவங்க பில்டிங் கட்டி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கட்டின பில்டிங் தான் இது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பழமையான ஒரு பில்டிங் அப்படின்னு சொன்னாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ஏதாவது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது இவங்க பண்ணிக்குவாங்களாம். அதனால தான் அந்த இலை மாதிரிலாம் தொங்க விட்ருக்காங்க பாருங்கள். அவங்களாம் ஏதாவது டெக்கரேட் பண்ணி ஏதாவது செலிப்ரேஷன் மாதிரி இங்கே ட்ரெடிஷ்னலாக செலிப்ரேஷன் ஏதாவது பண்ணிக்குவாங்களாம். இங்கே கூட பாருங்கள் 2 சமாதி இருக்குது. நிறைய மாமரங்கள் இருந்தது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் மாம்பழ சீசன். ஸோ நிறைய எல்லா மரத்துலையுமே பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பெரிய மரங்கள், அதாவது 100 வருஷம் ஆன மரம்லாம் பெரிய மரங்கள்லாம் இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க ஜெர்மன்ஸ் கட்டின ஒரு சர்ச் தான். அவங்க கட்டிட்டு போனது 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து அவங்க மறுபடியும் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதையே வந்து அவங்க சர்ச்சாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம். இது வந்து ஒரு வீடு. சர்ச்சுக்கு எல்லாம் பாஸ்டர் இருப்பாங்கல்ல, அவங்க தங்குறதுக்கான வீடாக. பக்கத்துலேயே ஒரு சமாதி இருக்குது. இது பழைய பாஸ்டர் இறந்தப்ப அவங்கள வந்து புதைச்ச இடம் அந்த சமாதி அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே ஜெர்மன் கட்டின ஒரு பில்டிங் தான், பழைய 100 வருஷம் ஆன பில்டிங்கு அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. நிறைய வீடுகள் வந்து அங்கே அபாண்டண்டாக தான் இருக்குது, அதாவது பாலடைஞ்ச கட்டடமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே எந்த வசதியுமே இல்லைங்கிறனால நிறைய மக்கள் வந்து அந்த கிராமத்துலேருந்து மைக்ரேட் ஆகி துவாலாக்கு வந்துட்டாங்க.
இப்போ இங்கே இருக்கிற மக்களோட பசங்க பேர பசங்க அவங்கெல்லாம் கூட வேலைக்காக நான் இங்கே சிட்டிக்கு வந்து தான் வேலை பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு அக்கேஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ட்ரெடிஷ்னல் டே அந்த மாதிரி சமயத்தில் தான் அவங்க இந்த கிராமத்துக்கே போவாங்களாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஸ்கூல் தான். நான் கேட்டேன், மொத்தமே 200 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, இங்கே ஸ்கூல் நடத்துகிறாங்களா கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இது கவர்மெண்ட் ஸ்கூல் தான், துவாலாலேயே வந்து செகண்ட் ஸ்கூல் இது, ப்ரைமரி ஸ்கூலு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்கூலுக்கு டெய்லி வந்து போட்டில் நம்ம வந்த மாதிரி தான் டீச்சர்ஸ் வந்துட்டு போகிறாங்களாம். இங்கே படிக்கிற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஆளுங்களே 200 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறப்போ ஒரு 10 பேர் 15 பேர் தான் இந்த ஸ்கூல்லே படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் தப்பிச்சோம். நான் வந்து வேறு மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு போயிருந்தேன். சும்மா போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டியிருந்திருப்போம். ஏன்னா ஒரு சின்ன கடை கூட இல்லை இங்கே. இந்த ஸ்கூலுக்கு பின்னாடியே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போகிற பாதையை பார்த்தா ரொம்ப பயமாக இருந்தது. இடையில சந்தாக போச்சு. இதுக்குள்ளேயா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவசரத்துக்கு வரணுன்னா எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பொறுத்தளவு மேக்ஸிமம் வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே யாருமே ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. எல்லாருமே அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ் தான், அதாவது இந்த மூலிகைகள் இந்த மாதிரி தான், நம்ம ஆயுர்வேதம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மெடிசின்ஸ் தான் நிறைய எடுத்துக்குவாங்க. இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல். இப்போ நீங்கள் பார்க்குற குடிசை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நமக்கு ரீசெண்டாக கிறிஸ்மஸ் முடிஞ்சது. ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக அவங்க ட்ரெடிஷ்னலாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஸோ வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி குடிசை கட்டி அந்த குடில் அமைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல கிறிஸ்மஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஏதோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பண்ண குடிசை தான் இது. எல்லாமே அதாவது வாழை இலை, அப்புறம் புல், தென்னை மட்டை இதில் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ஒரு ஷோவாகவே வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாம். நீங்கள் அதை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம லோக்கல் சேனலும் பார்க்குறதும் இல்லை. நம்ம ஊர்லலாம் கிராமத்தில் கூட கொஞ்சம் நெருக்கமாக வீடுகள் இருக்கும். இங்கே பார்த்தா ரொம்ப தள்ளி தள்ளி தான் வீடுகள் இருந்தது. நைட் டைம்லலாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமாக வந்து ஒரு கான்டாக்ட்டுமே இல்லை. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் ஒரு கான்டாக்ட்டுமே இல்லை. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு முன்னாடி நின்று ஒரு பையன் குங்ஃபு மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். ரொம்ப பெருசாக கற்றுக்கிட்ட மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் கேட்கும்போது அவன் அந்த மாதிரி எதுவுமே கற்றுக்கலையாம். ஏதோ டிவி சேனலில் பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டிவியில் பார்த்துட்டு இவ்வளோ நுண்ணிப்பாக பார்த்துட்டு இப்படி பண்ணுறானா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா பண்ணிகிட்டு இருந்தான் அந்த பையன். அவனை கூப்பிட்டோம் பேசுகிறதுக்கு, ஆனால் அவன் வரல, அதுக்கு கூட வரல. அவன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அதை பண்ணிகிட்டு இருந்தான். அதே மாதிரி இந்த கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே சோலார் பவர் பிளான்ட் தான். அங்கங்கே இந்த மாதிரி போஸ்ட்டு கம்பம் வச்சு மேலே வந்து சோலார் லைட் வச்சுருக்காங்க. ஸோ அதை தவிர பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்தே தனியாக ஒரு இடத்துல சோலார் பவர் பிளான்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஜிபாலே 2. ஃபஸ்ட்டு நம்ம அங்கே பார்த்தது ஜிபாலே 1. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஜிபாலே 2. அந்த ஜிபாலே 2 போர்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான், வீடே இல்லை. கடைசியாக ஒரு 4-5 வீடு இருந்தது, அதோடு முடிஞ்சிச்சு. அங்கே இருந்த மரங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாமரம் இருந்தது, அதுக்கப்புறமா பாம் ட்ரீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு செடி இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய இருந்தது. பப்பாளி மரம், இது எல்லாமே நிறைய இருந்தது. எங்கே பார்த்தாலும் வாழை மரம் இருக்கும் இங்கே கேமரூனில். அதே மாதிரி அங்கேயுமே இருந்தது காட்டுக்குள்ளே. நாங்கள் பாதி தூரம் நடக்கும்போதே வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அங்கே ஒரு டேப் இருந்தது. இது வந்து அங்கே பெரிய டேங்க் வச்சு போர் வாட்டர் தான் எடுத்து தண்ணி மக்கள் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் போகிற இடம் பாருங்கள், இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக ஒத்தையடி பாதை தான், அதிலேயே தான் நடந்து போனோம். குட்டீஸ்லாம் ரொம்ப அசந்துட்டாங்க. ஆர்வம்லாம் என்னால் நடக்கவே முடியலம்மா அப்படின்ட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் அவரை டேவிட் தான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்தாங்க. இதுதான் வந்து நான் சொன்ன சோலார் பவர் பிளான்ட்டு. 200 பேனல் இருக்குது இதில் அப்படின்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்லேருந்தே போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வயர் மூலமாக வீடுகளுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. பக்கத்துலேயே ஒரு கிணறு இருந்தது. அந்த டேப் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுறு தண்ணி மாதிரி இருந்தது. இந்த தண்ணி அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது குடிக்கிறதுக்கு. அப்புறம் இதை தான் நாங்கள் வாட்டர் பாட்டிலில் காலியான பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு மிச்சத்துக்கு ஃபுல்லாக இந்த தண்ணியை தான் குடித்தோம். அவ்வளோ க்ளீனாக இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ்ஸு நல்லா இருந்தது.
இந்த தண்ணி தான் எங்களை காப்பாற்றுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா போகும்போது அப்படியே ஃபில் பண்ணிட்டு போனோம், திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த தண்ணியை ஃபில் பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன்னா வெயில், பயங்கரமான வெயில். இந்த இடம் தான் அந்த முக்கியமான இடம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா அவங்க மூதாதையர்கள் வந்து இந்த வழியாக தான் இந்த ஐலாண்டுக்கே வந்திருக்காங்க. இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா பொனாபொங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி, அவங்க பேர் ஜிபாலே. அவங்க பேரை தான் இந்த ஐலாண்டுக்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த சைடு தெரிகிறது ஒரு ஐலாண்டுன்னு நினச்சிட்டு அந்த சைடும் இருக்கிறதும் ஐலாண்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அது ஃபுல்லாமே ஃபாரஸ்ட்டு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. ஆனால் அது ஐலாண்டு இல்லையா, நாங்கள் இருக்கிற ஏரியா பேர் போனாபெரி, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. அது வந்து நிலப்பரப்பு. அங்கேருந்து தான் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க அவங்க, ஜிபாலேங்கிறவங்க. ஸோ அவங்க ஞாபகமாக தான் ஜிபாலேங்கிற பேரை வந்து இந்த ஐலாண்டுக்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு 7 குழந்தைங்க பிறந்துச்சான். ஸோ அவங்க ஃபேமிலிஸ் தான் வந்து எல்லாருமே காலங்காலமாக அவங்களோட பசங்க அப்படின்னு அவங்க மட்டும்தான் இந்த ஐலாண்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி வேலைக்காக வெளியூர்களுக்கு போனவங்களும் இப்போ துவாலாலையும் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு குடும்பத்துலேயும் ஒரு தலைவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஆனால் எவ்ரி டியூஸ்டே மார்னிங் வந்து இந்த கிராமத்துக்கு வந்துடுவாங்களாம். வந்து காலையில் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு எல்லாருமே ஏதோ ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் இருக்குமா, அதை ஏதோ அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை போட்டில் வந்துடுவாங்க. வந்துட்டு மறுபடியும் அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் அந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சீஃப் கிட்ட வந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்தெல்லாம் எங்களுக்கு போய் பார்க்க முடியலை. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் தான் ஃபைனலு. அதுக்கப்புறம் நடந்து அப்படியே திரும்பி வந்தாச்சு. எங்கள் கைடோட வீட்டில் தான் இப்போ உட்காந்துருக்கோம். அங்கே இளநீ இருந்தது. எனக்கு கொஞ்சம் 2 இளநீ மட்டும் வெட்டி கொடுங்க, ரொம்ப தாகமாக இருக்குன்னு கேட்டேன். நல்லா செவ்வளனியாக இருந்ததே வெட்டிட்டு வந்து கொடுத்தாங்க. குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வதங்கி போயிட்டாங்க வெயிலுக்கு 2 பேரும். உண்மையிலே இந்த கிராமம் இப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நல்ல வேளை நான் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கூப்பிட்டு வரல, ரொம்ப சங்கடமாக போயிருந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் நினச்சேன் கடைகள் இருக்கும், கிராமம் அதாவது அங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் மக்கள் இருப்பாங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய இங்கேருந்து தான் பிடிச்சிட்டு வராங்க. அதனால் ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லஞ்சுக்கு கூட நம்ம அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் சாப்பாடு கூட எதுவுமே எடுத்துகிட்டு வரல, வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். நல்ல வேலையாக ஸ்நாக்ஸையாவது எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த கிராமத்தில் ஒரு சின்ன கடை கூட இல்லை. மக்கள் எது வேணும்னாலும் அங்கே துவாலாக்கு வந்து தான் மொத்தமாக வாங்கிட்டு வந்து இங்கே டீப் ஃப்ரீசர் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ அதிலையே ஸ்டோர் பண்ணிக்குவாங்களாம். இந்த குட்டி பாப்பா அவரோட பொண்ணு, இந்த பொண்ணு இங்கேருந்து ஸ்கூலுக்கு டெய்லி போட்டில் அங்கே துவாலாக்கு வந்து படிச்சுட்டு வருதான். நம்ம குட்டீஸை பார்த்ததும் அந்த பொண்ணு விளையாட வந்தாங்க. நாங்கள் கொண்டு போனோம், கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த பொண்ணு கூட விளையாடிட்டு இருந்தாங்க குட்டீஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சம் நிறைய இருந்தது. கோழி அவங்களே வளர்த்து அவங்களே வந்து சாப்பிட்றதுக்கு கோழி அடிச்சுக்கிறாங்க. நாங்கள் போகும்போது கூட ஒரு வீட்டில் கோழி அடித்து உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து. போட் ஏற வந்தாச்சு. அந்த இடத்துல எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மக்கள். இப்போ நம்ம போட்லேயும் ஏறிட்டோம். அங்கே இருக்கிற குட்டி குழந்தைங்கள்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக நீச்சல் அடித்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க தண்ணியில். இந்த ஐலாண்டில் நாங்கள் போன அந்த 3 கிலோமீட்டர் அளவு தான் கிராமம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அடர்ந்த காடுகள் தான். இங்கே விலங்குகள் ஏதாவது இருக்குமான்னு கேட்கும்போது குரங்கு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி தண்ணியில் வந்து அந்த கரையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல முதலைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.